வெல்கம் டு டெக் வேர்ல்ட். இது நம்மளோட புது டுட்டோரியல் MongoDB. இது இந்த டுட்டோரியல் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து MongoDB எப்படி உங்கள் விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம MongoDBயோட ஃபுல் கோர்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் MongoDB கம்யூனிட்டி சர்வருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் MongoDB கம்யூனிட்டி சர்வர் www.mongodb இந்த இதுக்கு லிங்க்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே MongoDB Community Edition. இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்கேஜஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வெர்ஷன் 6.0.7 கரண்ட் வெர்ஷன் பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் 64 பிட்டுக்குரியது. இங்கே கூட பேக்கேஜ் ரெண்டாக இருக்கும். ஒன்று நம்ம வந்து ஜிப் ஃபைலாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து எம்எஸ்ஐயாக இருக்கும். நீங்கள் எம்எஸ்ஐயா வச்சே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, அதனால் வேணாம். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து MongoDB யூஸ் பண்ணுறதுக்கு MongoDB மட்டும் பத்தாது. ஸோ MongoDB ஷெல்லும் நம்ம ஏற்றிக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் MongoDB ஷெல் எப்படி ஏற்றணும்னா, நீங்கள் அப்படியே உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல MongoDB ஷெல்லு தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. MongoDB டூல்ஸ் ஃப்ரீன்னு வந்துருச்சா? இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். கரண்ட் வெர்ஷன் வந்து 1.10.1 பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் 64 பிட்டுக்குரியது. இல்லை ஜிப் ஃபைலாகவே இருக்கும். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் MongoDBயை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து கம்ப்ளீட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குள்ளே வந்து MongoDB காம்பஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது ஏற்கனவே டிக் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் டிக் பண்ணி தான் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நமக்கு MongoDB இன்ஸ்டால் ஆகுது.
நமக்கு MongoDB இன்ஸ்டால் ஆகும்போது கேம்பஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி ஷோ ஆகும். இப்போ வந்து MongoDBயோட கேம்பஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகுது, லான்ச் ஆகிட்டு இருக்கு. MongoDB இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்கு. இது நம்மளோட MongoDB கேம்பஸ். ஸோ நான் டுட்டோரியலில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இப்போ இதுக்கு இன்ஸ்டாலேஷன் பார்ப்போம். ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு MongoDB கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு MongoDB ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம MongoDB ஷெல்லையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம MongoDB ஷெல். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சிப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை இதை நீங்கள் கட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. நான் cscornersunitarai போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுற பார்த்துக்கலாம். உங்கள் இதில் சர்ச் பாரில் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள் அதுவே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இல்லை சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்குள்ளே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டு இருக்கும், யூசர் ஒன்று இருக்கும், சிஸ்டம் இருக்கும். நம்ம சிஸ்டத்திலே பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டத்தில் இந்த பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து MongoDBயோட ஷெல்லோட பாத்தையும் MongoDBயோட பாத்தையும் கொடுக்க போகிறோம். ஸோ
உங்கள் இதில் ப்ரோக்ராம் ஃபைல் போங்க, சீக்கோலனில் மேங்கோ டிபிக்குள்ளே சர்வருக்குள்ளே 0.6.0 இதில் பின்னுக்குள்ளே இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. பாத்தை காப்பி பண்ணிட்டு இந்த பாத்தில் நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம MongoDBக்கு வந்து பாத் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம MongoDB அந்த ஷெல் ஏற்றணும்ல, அதுக்குள்ளே பார்த்து செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் MongoDB நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளே பின்குள்ளே போயிட்டு இந்த இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம சிஸ்டத்தையே கொடுத்துக்குவோம். பாத்தில் நியூ பாத்து கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மேங்கோ டீன்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு MongoDB இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைரக்டரி வந்து ஓப்பன் பண்ண புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த டேட்டா டைரக்டரின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சீக்கோலனில் டேட்டா டிபிங்கிறத ஒரு டைரக்டரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். புக்கில் போட்டிருக்காங்களே டேட்டா டைரக்டரி சீக்கோலன் டேட்டா டிபி நாட் ஃபவுண்டு. ஸோ நம்ம வந்து சீக்கோலனில் ஒரு டேட்டா போட்டு டைரக்டரி மட்டும் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம சீக்கோலனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் இல்லை டேட்டா, இந்த டேட்டாக்குள்ளே திருப்பி ஒரு இது நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி டிபின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா டிபின்னு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருப்பி நம்ம அந்த கமெண்ட் டைப் பண்ணும்போது அந்த எரர், அந்த ஃபவுண்டு நாட் ஃபவுண்டுங்கிறது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த டேட்டா டைரக்டரி வந்து இல்லைன்னு காமிச்சிச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. நம்ம அந்த டைரக்டரி எதுக்கு க்ரியேட் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம MongoDB இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம MongoDBயோட வெர்ஷன் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை மேங்கோ மைனஸ் வெர்ஷன் போட்டிங்கன்னா இங்கேக்குள்ளே உங்களுக்கு MongoDBயோட வெர்ஷன் வந்துடும். இப்போ நம்ம ஷெல்லு எதுக்கு நம்ம ஒரு ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, அதில் அந்த ஷெல்லு மூலியமாக தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அதை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா மேங்கோ போட்டு மேங்கோ எஸ்கேச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இதில் தான் நம்ம வந்து
டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெல்லுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதில் ஷோ டிபிஎஸ், இந்த ஷோ டிபிஎஸ்ங்கிறது வந்து நம்மகிட்ட என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இப்போதைக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றின நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டுட்டோரியலை நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை மட்டும் பார்த்துருக்கோம். எப்படி MongoDB நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி எதில் ஒர்க் பண்ண போகிறீங்கிறத இந்த இதில் பார்த்துருக்கோம். MongoDB இன்ஸ்டால் பண்ணி இந்த ஷெல்லில் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக இந்த டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம்.